அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 3ல் குரு, 4ல் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, விரய ராசியில் சனி இருக்கிறார். ஜென்ம ராசியில் சூரியன், ராகு, 3ல் குரு, 4ல் செவ்வாய் இருப்பதால் உங்களது முன் கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். படபடப்பாக இருக்கக்கூடாது. எதிலும் பொறுமையாக செயல்பட வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் உங்களது கையிருப்பு குறையும். உற்றார் உறவினரிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது என்பதால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் கவனமாக செயல்பட்டாலும் உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு உண்டாகும். வீண் பழி சொற்களை உண்டாகக்கூடிய நேரம் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும். சுக்கிரன் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது நற்பலன்களை வழங்காது. ஆனால் இங்கு பரிவர்த்தனை யோகம் அடைந்துள்ளனர். குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. ஆகவே நன்மை தரும். மீனராசிக்கு பற்பல குறைகள் நிவர்த்தியாகி திருப்திகரமான வரவுகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் லாபம் தரும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமை மறையும். வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல மருத்துவத்தால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவீர். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், மரியாதை உண்டாகும். ராசிக்குள் ராகு இருப்பதால் உடல் நலம் குறித்த கவனமின்மை சிக்கலை உருவாக்கும். தேவையில்லாமல் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம். பிற விவகாரங்களில் தலையிட வேண்டாம். 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் நடைபெறும் சிறு பிரச்சனைகளை பெரிதாக்கி விடாதீர்கள். நண்பர்களிடமும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். 17ஆம் தேதி காலை 1:15 முதல் 19ஆம் தேதி பிற்பகல் 2:06 வரை சந்திராசிரமம் உண்டு. கவனம் தேவை. ஆகவே நேரம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை. சற்று எச்சரிக்கையாக இருங்கள். தங்களுக்கு ஒரு சில கிரகங்களால் ஆதாயம், ஒரு சில கிரகங்களால் பாதிப்பு. கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.